அன்பான மாணவர்களே, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் நீங்கள் பகுதி 1 கணிதப்பாட வினாத்தாளை இலகுவாக செய்து எவ்வாறு சித்தியடையலாம் என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதில் முதல் கட்டமாக நாங்கள் இன்று மனிதனால் தொடர்பான வினாக்களை எவ்வாறு செய்வது, இலகுவாக எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்ப்போம். முதலாவது வினாவை அவதானியுங்கள். காணி ஒன்றை சுத்தம் செய்ய 8 மனிதர்களுக்கு 6 நாட்கள் தேவைப்படும். ஒரு மனிதன் மாத்திரம் இக்காணியை சுத்தம் செய்தால் எத்தனை நாட்களில் சுத்தம் செய்யலாம்? மாணவர்களே, மனிதன் நாள் தொடர்பான வினா ஒன்று தரப்படும் பொழுது நீங்கள் அதனை பின்வரும் சமன்பாடு ஒன்றை எழுதுவதன் மூலம் இலகுவாக கணிதத்தை செய்யலாம். இங்கே தரப்பட்ட விடயம் மனிதன் நாள். ஆகவே நாங்கள் மனிதன் தரம் நாள் சமன் மனித நாட்கள் என்று அதனை எழுதிக் கொள்வோம். அல்லது மனித நாட்கள் என்றதுக்கு பதிலாக வேலையின் அளவு என்றும் அதனை சொல்லலாம். இங்கே எத்தனை மனிதர்கள் வேலை செய்கிறார்கள்? 8 மனிதர்கள் 6 நாட்களுக்கு வேலை செய்கிறார்கள். ஆகவே 8 தரம் 6 48 மனித நாட்களாக வேலையின் அளவு இருக்கிறது. ஒரு மனிதன் மாத்திரம் இக்காணியை சுத்தம் செய்தால், ஆகவே மனிதன் ஒன்று எத்தனை நாளுக்கு சுத்தம் செய்யலாம்? மனித நாட்களின் அளவு இங்கே அதே 48 இருக்கிறது. ஆகவே ஒன்று தரம் 48 48 அமையும். ஆகவே இங்கே விடை 48. இரண்டாவது வினா, வாகன உற்பத்தி நிலையம் ஒன்றில் உள்ள 7 மனிதர்கள் 9 நாட்களில் வாகனம் ஒன்றை வடிவமைப்பர். இவர்கள் முதல் 3 நாட்களில் செய்த வேலையின் அளவு யாது? இங்கேயும் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை சமன்பாடு. மனிதன் தர நாள் சமன் மனித நாட்கள் அல்லது வேலையின் அளவு. இங்கே 7 மனிதர்கள் 9 நாள். 7 தரம் 9 சமன் 63 வேலையின் அளவாக காணப்படுகிறது. முதல் 3 நாட்களில் செய்த வேலையின் அளவு என்று சொல்லும் போது மனிதர்கள் அதே 7 பேர், நாள் 3 இருக்கிறது. ஆகவே 7 தரம் 3 என்ன விடை? 21 இருக்கிறது. முதல் 3 நாட்களில் செய்த வேலையின் அளவு 21. அடுத்த வினா, ஒரு பொறியினால் ஒரு வயலில் அறுவடை செய்ய 6 மணித்தியாலங்கள் எடுக்கின்றன. அத்தகைய 3 பொறிகளினால் இவ்வயலில் அறுவடை செய்ய எடுக்கும் நேரம் எத்தனை மணித்தியாலங்கள் ஆகும்? இங்கே மனிதன் நாள் என்றதுக்கு பதிலாக தரப்பட்ட விடயம் பொறி நேரம். நேரம் மணித்தியாலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இங்கே பொறி தரம் நேரம் சமன் வேலையின் அளவு என்று சமன்பாட்டை எழுதிக் கொள்வோம். எத்தனை பொறி? ஒரு பொறியினால் 6 மணித்தியாலம் வேலை செய்யப்படுகிறது. ஆகவே 1 தரம் 6 சமன் 6 இருக்கிறது வேலையின் அளவு. இதே போன்று 3 பொறிகளினால் வேலை செய்யும் போது, ஆகவே பொறி தற்பொழுது 3 அமைகிறது. 3 தரம் நேரம் தெரியாது, வேலையின் அளவு அதே 6 அளவாக இருக்கிறது. ஆகவே 3 தரம் 2 6 அமையும். அல்லது 6ஐ 3ஆல் வகுத்தால் வரும் விடை 2. எத்தனை மணித்தியாலங்களாகும்? இப்பொழுது 2 மணித்தியாலங்கள் தேவைப்படும் 3 பொறிகளினால் அவ்வேலையை செய்வதற்கு. கோழி பண்ணை ஒன்றில் 20 கோழிகளுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது. 18 நாட்களின் பின்னர் எஞ்சியிருக்கும் உணவின் அளவு யாது? இங்கேயும் தரப்பட்ட விடயத்தை கவனத்தில் கொண்டே நாங்கள் சமன்பாட்டை எழுத வேண்டும். இங்கே தரப்பட்ட விடயம் கோழி நாள். ஆகவே நாங்கள் இதனை கோழி தரம் நாள் சமன் உணவின் அளவு என்று சமன்பாட்டை முதலில் எழுதிக் கொள்வோம். 20 கோழிகளுக்கு 30 நாட்களுக்கு. ஆகவே கோழி 20 நாள் 30. 20 தரம் 30 சமன் தற்பொழுது களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் உணவின் அளவு 600 காணப்படுகிறது. 18 நாட்களின் பின்னர், ஆகவே முதல் 18 நாட்களும் இந்த 20 கோழிகளும் உணவை சாப்பிட்டிருக்கும். அவை கோழி 20 நாள் 18. 20 தரம் 18 சமன்
360. 360 உணவும் முதல் 18 நாட்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. எஞ்சியிருக்கும் உணவின் அளவு என்று சொல்லும் போது ஆரம்பத்தில் இருந்த 600லிருந்து 360 கழிப்போம். ஆகவே தற்பொழுது விடை 240. ஒரு வினா, அகதி முகாம் ஒன்றில் உள்ள 40 பேருக்கு 5 நாட்களுக்கு போதுமான உணவு காணப்பட்டது. 15 பேர் அம்முகாமை விட்டு சென்றதால் எஞ்சியோருக்கு அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானது? இங்கேயும் மனிதன் நாள் உணவுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே சமன்பாடு மனிதன் தரம் நாள் சமன் உணவின் அளவு என்று எழுதிக்கொள்வோம். முதலில் காணப்பட்ட மனிதர்கள் 40. ஆகவே மனிதன் 40 நாள் 5. 40 தரம் 5 சமன் 200. 15 பேர் முகாமை விட்டு சென்றதால் தற்போது எஞ்சியிருப்போர் எத்தனை பேர்? 40லிருந்து 15ஐ கழித்தால் வருவது 25 மனிதர்கள். அந்த 25 மனிதர்களுக்கும் இவ்வுணவானது எத்தனை நாட்களுக்கு போதுமானது? 200ஐ 25ஆல் நாங்கள் என்ன செய்வோம்? பிரிப்போம். பிரித்தால் வரும் விடை 8. ஆகவே தற்பொழுது எஞ்சியிருப்பவர்களுக்கு அவ்வுணவு 8 நாட்களுக்கு போதுமானதாக அமைந்திருக்கு. நன்றி மாணவர்களே. மீண்டும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திப்போம்.